الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இரா பயணம் வானுலோக பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரா பயணம் ரஜப் மாதத்திலே கடைசி பகுதியிலே நடந்ததாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃப் பயணம் மேற்கொள்கிறார்கள். தாயிஃப் பயணத்திலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாவை நம்பி வாழ வேண்டும், மர்மையை பயந்து வாழ வேண்டும், அல்லாவோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற பல நோக்கோடு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தாய் பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் வரவேற்றார்களா? இல்லை. சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர் வரை கற்களினால் அடித்தார்கள். கற்களால் அடித்து மேனிகளிலிருந்து இரத்தம் நாலாபுறத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நடக்க முடியாமல் ஓரிடத்திலே அமர்ந்து விட்டார்கள். தன்னுடைய பாதணியை கூட கலட்ட முடியாத அளவு இரத்தம் காலிலே உறைந்து விட்டது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலோகமிருந்து வருகிறார்கள். மலைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் இருவரை ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறான். கேட்டார்கள், இவர்களை அழித்து விடவா, மலைகளை சேர்த்து இவர்களை இல்லாமல் செய்து விடவா என்று கேட்க அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் சொன்னார்கள், இவர்களுடைய பிள்ளைகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாவை நம்புவார்கள், இவர்களை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்றார்கள். அதோடு தன்னுடைய சகோதரியான உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். அந்த கஷ்டத்தோடு வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலோகமிருந்து வருகிறார்கள். வளமையாக வருகின்ற வாசலால் வராமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டினுடைய நடுவால் வருகிறார்கள். தன்னுடைய கையிலே தங்கத்திலான பிளேட் இருக்கிறது, கொண்டு வந்தார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இருதயத்தை எடுத்தார்கள், ஜம்சம் நீரினால் கழுவினார்கள், சுத்தப்படுத்தினார்கள். தன்னோடு வந்த அந்த புராக்கிலே ஏத்தினார்கள். புராக்கிலே ஏத்தியவுடன் அந்த புராக் நடுங்க ஆரம்பித்தது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கண்ணியத்தால். அதோடு இரா பயணம் நடக்கிறது. சுபஹானல்லதி அஸ்ரா, இஸ்ரா பயணம். மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு அந்த புராக்கிலே கொண்டு சென்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்திலே மக்காவிலிருந்து பலஸ்தீனுடைய பகுதிக்கு செல்வதாக இருந்தால் ஒரு மாத தூரம், ஒரு மாதம் எடுக்கும். சில வினாடிகளில் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சில வினாடிகளில் கடந்ததாக குர்ஆன் பேசுகிறது. சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அங்கே பல அத்தாட்சிகள். நபிமார்கள் முழு பேரும், நபிமார்கள் அத்துணை பேர்களும் அந்த அக்ஸாவினுடைய பள்ளிக்குள்ளால் இருக்கிறார்கள். 2 ரக்காத்துகள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். அனைத்து நபிமார்களையும் சந்தித்தார்கள். சொல்லப்படுகிறது, புராக்கினுடைய ஒரு எட்டு, அதனுடைய தூரம், தன்னுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எட்டு அதனுடைய வேகம். மீண்டும் தொழுதுவிட்டு வானுலோக பயணம் ஆரம்பிக்கிறது. 2 பேர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் புராக்கிலே. முதலாவது வானத்தை அடைகின்ற நேரம் பூமியிலிருந்து ஒரு வகையான வாடை, ஒரு நாளும் நுகராத வாடை. கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம், இது என்ன வாடை ஜிப்ரீல்? சொன்னார்கள், இது சில கபறுகளில் இருந்து வரக்கூடிய வாடைதான் இந்த
வாடை. மாஷிதா என்ற ஒரு பெண்மணி இருந்தால், ஃபிரௌனுடைய மாளிகையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு வேலைக்காரி, முடிகளே வாரக்கூடிய ஒரு பெண். அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், அல்லாவை நம்பியிருந்தால். இது அந்த ஃபிரௌனுக்கு தெரிய வந்தது. ஃபிரௌனே சொல்லிக் கொண்டிருந்தான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு, உலகத்திலே என்னை விட மிகப்பெரிய ரப்பு யாருமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனை நம்பாமல் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் விடுவானா? ஃபிரௌன் விடவே மாட்டான். மாஷிதாவினுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தான். அழைக்கும்படி உத்தரவிட்டான். பிள்ளைகள் சபைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே அடுப்பிலே எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை எடுத்து சொன்னான், இஸ்லாத்தை விடுகின்றாயா? இல்லை, ஒரு போதும் விடமாட்டேன் என்று மாஷிதா கூற, அந்த பிள்ளையை எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளால் போட்டு பொறித்தெடுத்தான். இவ்வாறு பிள்ளைகளை, 3 பிள்ளைகளை அந்த எண்ணெய்க்குள்ளால் போட்டு பொறித்தெடுத்தான். இஸ்லாத்தை விடுகின்றாயா? இல்லை. கண் முன்னால் நடக்கிறது. அதற்கு பின்னால் மாஷிதாவையும் அந்த எண்ணெய்க்குள்ளால் போட்டு பொறித்து எடுத்தான் ஃபிரௌன். அந்த கபறுகளிலிருந்து வரக்கூடிய வாடைதான் இந்த வாடை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் என்னென்ன முயற்சிகள் செய்கின்றார்களோ அத்தனை முயற்சிகளையும் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் வீணாக்கப் போவது கிடையாது. அந்த குடும்பம் இஸ்லாத்துக்காக வேண்டி, அந்த பெண்மணி இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகத்தினுடைய பின்னணி வானத்திலே கமகமா என்று கஸ்தூரி வாடையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு போதும் விடமாட்டான். முதலாவது வானத்தை அடைந்ததும், முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். தட்டினார்கள் கதவை. தட்டியவுடன் அங்கே வரவேற்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மர்ஹபன் மர்ஹபன் பிப்னி சாலிஹ், சாலிஹான என்னுடைய மகனே, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறார்கள். வலது புறம் பார்த்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இடது புறம் பார்க்க அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், இது என்ன? சொன்னார்கள், வலது புறத்திலே இருக்கின்ற ரூகுகள் சுவனவாதிகள், இடது புறம் இருக்கின்ற ரூகுகள் நரகவாதிகள், அதனால் தான் இவ்வாறான நிலை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். 2வது வானத்தை அடைந்ததும் தட்டினார்கள். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையிலே 500 ஆண்டுகள் எடுக்கும். சுமார் 500 ஆண்டுகள் பூமியிலிருந்து வானத்தை அடைவதாக இருந்தால் 500 ஆண்டுகள், ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் 500 ஆண்டுகள் எடுக்கும். ரப்புல் ஆலமீன் சில வினாடிகளில், சில நிமிடங்களில் நடந்ததாக குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். 2வது வானத்தை அடைந்ததும் கதவை தட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்திலே 2 மலக்குமார்கள், 2 நபிமார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2 பேர்களும் இருக்கிறார்கள். வரவேற்றார்கள். 2வதிலிருந்து 3வது வானம், 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்திலிருந்து 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 4வதிலிருந்து 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 5வதிலிருந்து 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், 6வதிலிருந்து 7வது வானத்தை அடைந்தார்கள். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 7வது வானத்திலிருந்து சிதரத்துல் முன்தஹாவை அடைந்தார்கள். பைத்துல் மஅமூரை அடைந்தார்கள். பெரும் பள்ளிவாயல் இருக்கிறது. அந்த பள்ளிவாயலுக்குள்ளால் ஒவ்வொரு நாளும் குல்ல யௌமின் யதுஹுலு, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்களை ரப்புல் ஆலமீன் படைத்து உள்ளே அனுப்புவான். வெளிவர மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை 1000 மலக்குமார்கள் சுஜூதுலையும் ருக்கூவிலையும் தஸ்பீகளையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ்வுடன் பேசினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோற்றத்தை, தன்னுடைய அசல் வடிவத்தை அப்போதுதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார்கள். வானத்தை நோக்கி இருக்கிறது. உடம்பு, தலையெல்லாம், கால்களெல்லாம் தரையை நோக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடன் பேசினார்கள். பேசியதற்கு பின்னால்
தியாகத்தினுடைய பின்னணி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழைப்பு விடுத்தார்கள், அதனுடைய பின்னணிதான் அல்லாஹ் வானுலகம் எடுத்து பேசுகிறார். பேசிவிட்டு பரிசாக அன்பளிப்பாக இந்த தொழுகையை கொடுத்து அனுப்புகிறான். 50 நேர தொழுகையை கொடுத்து அனுப்புகிறான். 50 நேரம் உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும், எனவே நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள் என்று இருக்கக்கூடிய 6வது வானத்திலே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னார்கள், குறைத்து விட்டு வாருங்கள், உம்மத்து செய்ய மாட்டார்கள். இப்படி பல தடவை குறைத்துத்தான் 5 நேரமாக ஆக்கினார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 நேர தொழுகைகளை யார் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார்களோ 50 நேரத்தினுடைய நன்மையை வழங்குவதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சரியான முறையிலே உரிய நேரத்திலே அந்த தொழுகையை தொழுது உயர்தரமான சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.